இந்தியாவிற்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த நியூசிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்டதான ஒருநாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்தூர் மைதானத்தில் நிறைவுக்கு வந்திருக்கும் இந்த ஆட்டத்தில் 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்று வரலாறு படைத்திருக்கிறது. 1988 ஆண்டு முதற்கொண்டு இந்தியாவிலே சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகின்ற நியூசிலாந்து தொடர்ச்சியாக 7 தொடர்களை தோற்று போயிருந்தது. இந்தியாவை இந்திய மைதானங்களிலே வீழ்த்துவது நியூசிலாந்துக்கு இயலாத காரியமாக இருந்தது. ஆனால் இப்போது 37 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது பிரேஸ்வெல் தலைமையிலான நியூசிலாந்து அணி. இந்த நியூசிலாந்து அணி ஒரு 2ஆம் தர அணி என்றே சொல்லலாம் போல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வளமையான பல வீரர்கள் அணியிலே இல்லை. அவர்களுடைய தலைவர் சாண்டராகட்டும், கேன் வில்லியம்சன், அதே போன்று டாம் லத்தம், இது மாத்திரமல்லாமல் மேட் ஹென்றி, ஜேக்கப் டஃபி, இவ்வாறான பல வீரர்களை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டே போகலாம். ரச்சின் ரவீந்திர உள்ளிட்ட பலர் இந்த தொடரிலே விளையாடி இருக்கவில்லை. ஆனாலும் கூட ஒரு வலுவான பலமான அணியாக விளையாடி இருக்கின்ற நியூசிலாந்து இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இது இந்தியாவினுடைய மிகச்சிறப்பான ஒரு அணிதான். வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்தது அவர் இல்லை இவர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு தரமான அணியாக கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட பல வீரர்கள் விளையாடியும் கூட அவர்களால் தொடரை வெல்ல முடியாது போயிருக்கிறது. சுப்மான் கில் மற்றும் கம்பீர் கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கல் நிலைமை வந்திருக்கிறது. கம்பீர் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக இந்தியா தக்க வைத்துக் கொண்டிருந்த சாதனைகள் ஒவ்வொன்றாக இந்த கம்பீரினுடைய பயிற்றுவிப்பு காலத்திலே தான் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2024 ஆண்டு நியூசிலாந்து அணி டாம் லத்தம் தலைமையிலே இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஒயிட் வாஷ் செய்திருந்தது. இந்தியாவை 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 3-0 என்று வென்றார்கள். 10 டெஸ்ட் தொடர்கள் தோல்வி, 2 தொடர்கள் ட்ரோ, இப்படி 12 தொடர்கள். வரலாற்றில் இந்தியாவை இந்திய மண்ணிலே வைத்து எந்த ஒரு அணியும் ஒயிட் வாஷ் செய்ததில்லை என்கின்ற நிலையில் நியூசிலாந்து முதல் அணியாக அதனை செய்து காட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது டாம் லத்தம் தலைவர். இப்போது முதலாவது போட்டியிலே என்ன நடந்தது? இந்தியா தான் வெற்றி பெற்றது. இந்தியா 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தது. 2வது போட்டியில் மிகச்சிறப்பாக டெரல் மிச்சல் சதமடித்திருந்தார். மிகச்சிறப்பாக அவர்கள் துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள். இந்தியா தோற்று போயிருந்தது 2வது போட்டியில். 3வது போட்டியில் இன்றைய நாளிலே 5 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்த நிலையில் 229 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரியப்பட்டிருந்தது. டெரல் மிச்சல் மற்றும் பிலிப்ஸ் ஆகியோருக்கு இடையில் மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் தான் இந்த போட்டியில் நியூசிலாந்தை காப்பாற்றி இருக்கிறது. ஆரம்ப விக்கெட்டுகள் வேகமாக சரிக்கப்பட்டும் கூட நியூசிலாந்து இந்தளவு பெரிய ஒரு இமாலய இலக்கை 337 ஓட்டங்களை பெறுவதற்கு டெரல் மிச்சல் மற்றும் பிலிப்ஸ் ஆகியோருடைய இணைப்பாட்டம் தான் காரணமாக இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இவர்கள் இருவருமாக 3வது விக்கெட்டாக்கு 58 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டது. வில் ஜாங்க் 3வது விக்கெட்டாக இழக்கப்பட்டிருந்தார். அதற்கு பின்னர் பார்த்தால் 229 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. மிக அற்புதமாக ஆடினார்கள். பிலிப்ஸ் தன்னுடைய 2வது சதத்தையும் டெரல் மிச்சல் 8வது சதத்தையும் பெற்றார்கள். இந்திய மைதானத்திலே டெரல் மிச்சலுக்கு 4வது சதம். உலகக்கிண்ண தொடரிலே 2 சதங்களை விளாசியவர். இந்த தொடரிலே 2 சதங்களை அடுத்தடுத்த போட்டிகளிலே விளாசியிருக்கிறார். இந்தியாவுக்கு எதிராக இந்திய மைதானங்களிலே விளையாடி இருக்கின்ற 5 போட்டிகளில் இவர் 4 சதங்களை டெரல் மிச்சல் அடித்திருக்கிறார். இவர்தான் இந்த இறுதிப் போட்டியினுடைய நாயகனாகவும் இந்த தொடரினுடைய நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். மொத்தம் 352 ஓட்டங்களை இவர் பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. நியூசிலாந்து அணிக்கு வாழ்த்துக்கள். தரவரிசையிலே முதலிடத்தில் இந்தியா தான் இருக்கிறது. தரவரிசையில் 2வது இடத்திலே நியூசிலாந்து இருக்கிறது. அடுத்து வரப்போகின்ற 6 மாதங்களுக்கு அதிகமாக ஒருநாள் போட்டிகள் இல்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த நிலையில் ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் முதல் இடத்தை டெரல் மிச்சல் தட்டி பறிப்பாரா என்கின்ற கேள்வி இருந்த போது கோலியும் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஒன்றை ஆடி தன்னுடைய முதல் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக கெட்டியாக பிடித்திருக்கிறார். ஆகவே அடுத்து வரப்போகின்ற 6 மாதங்களுக்கு சில வழிகளில் கோலியே ஒருநாள் போட்டிகளின் தரவரிசையில் முதலிடத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று சொல்லியே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விபரத்தை பொறுத்தவரையில் ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வருவதாக இருந்தால் 337 ஓட்டங்கள் நியூசிலாந்தினுடைய டாப் ஆர்டரிலே டெவான் கான்வே மற்றும் ஹென்றி நிக்கோல்ஸ் ஆகியோர் ஆட்டமிழந்திருந்தார்கள் ஒற்றை இலக்கங்களோடு. ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் மிகச்சிறப்பாக விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். டெரல் மிச்சல் 137, பிலிப்ஸ் 106,
அணித்தலைவர் மைக்கேல் பிரேஸ்வெல் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 337. இந்தியாவிற்கு ஹர்ஷ்தீப் சிங் 63 ஓட்டங்களுக்கு 3. ஹர்ஷித் ராணா இன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினாலும் 84 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். 84க்கு 3. முகமது சிராஜ் 10 ஓவர்கள் 43க்கு 1. குல்தீப் ஜாதவ் 6 ஓவர்கள் 48 ஓட்டங்களுக்கு 1. ரவீந்திர ஜடேஜா 6 ஓவர்கள் 41 விக்கெட்டுகள் இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கிறது. ரவீந்திர ஜடேஜா ஒருநாள் போட்டிகளுக்கு தேவையில்லை. அவரை டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரையில் இவர் இந்திய மைதானங்களிலே அரைச்சதம் ஒருநாள் போட்டிகளில் அடித்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லிய செய்தி ஒன்றை பார்க்க கிடைத்தது. இது மாத்திரமல்லாமல் ஒரு 10 போட்டிக்கு ஒரு அரைச்சதம் தான் இவருடைய துடுப்பிலிருந்து பெறப்படுகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. வயதும் 37 ஆகி இருக்கிறது. ஆகவே என்ன செய்யலாம், ரவீந்திர ஜடேஜாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேறு ஒரு சகோதரி ஆட்டக்காரருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து உலக கிண்ணத்துக்கு தயார்படுத்தி எடுக்கலாம். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்தியாவிற்கு ரோஹித் சர்மா 11. இந்த தொடர் முழுவதுமாகவே ரோஹித் சர்மா பெரிய அளவில் பிரகாசித்திருக்கவில்லை. 3 ஆட்டங்களிலும் ரோஹித் சர்மா சொதப்பினார் என்பதுதான் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். முதலாவது போட்டியிலே 11, இரண்டாவது போட்டியிலே 24, மூன்றாவது போட்டியிலே 26 என்று மொத்தம் 61 ஓட்டங்களைத்தான் இந்த 3 போட்டிகளிலும் ரோஹித் சர்மா பெற்றுக் கொண்டார். ஆனால் விராட் கோலியை பொறுத்தவரையில் முதலாவது போட்டியிலே சதத்தை நழுவ விட்டிருந்தவர், இரண்டாவது போட்டியிலே விரைவாகவே ஆட்டமிழந்திருந்தார். ஆனால் இந்த போட்டியிலே 124 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். மிகச்சிறப்பாக விராட் கோலி ஆடுகளத்திலே நிற்கின்ற வரைக்கும் அது இந்தியாவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது. 4வது ஓவரிலே துடுப்படுத்தாட வந்து 46வது ஓவர் வரைக்கும் துடுப்படுத்தாடி இருந்தார். முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டத்தில் இவர் இல்லை. இதே போன்று இறுதி விக்கெட்டுக்கான இணைப்பாட்டத்திலும் கோலி இல்லை. மற்ற எல்லோரோடும் இவர் இணைப்பாட்டம் புரிந்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அதுவும் இன்று ஹர்ஷித் ராணாவினுடைய இன்னிங்ஸ் மிகச் சிறப்பாக இருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டியோடு மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் பெற்றுக்கொண்டார். அதே போன்று ஹர்ஷித் ராணாவோடு 99 ஓட்டங்கள் இணைப்பாட்டம். கோலி இந்த இருவரோடும் மிகச்சல்ல இணைப்பாட்டத்தை புரிந்திருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி 53, ஹர்ஷித் ராணா 52. விமர்சனங்களுக்கு அப்பால் ஏதோ ஒன்றை ஹர்ஷித் ராணா செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையானது. இந்திய பயிற்சியாளர்கள் குழாம் 2 விடயங்களை செய்திருக்கலாம். என்னவென்று சொன்னால், விரைவாகவே விக்கெட் இழக்கப்பட்டது. 68 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட போது 5ஆம் இலக்கத்திலே லோகேஷ் ராகுலை ஆடுகளம் அனுப்பியிருந்தார்கள். இப்படித்தான் உங்களுக்கு தெரியும், 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலே அக்சார் பட்டேலை முன்னகர்த்தி துடுப்படுத்தாட அனுப்பியிருந்த வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பல தடவைகளில் பார்த்திருக்கிறோம். ஏன் லோகேஷ் ராகுல் கூட பல போட்டிகளிலே 6ஆம் இலக்கத்திலே துடுப்படுத்தாடி இருந்தார். இன்று நாங்கள் எதிர்பார்த்தது நிதிஷ்குமார் ரெட்டியையோ அல்லது ரவீந்திர ஜடேஜாவையோ அந்த இடத்தில். ஆனால் லோகேஷ் ராகுலும் விரைவாக வந்து ஆட்டமிழந்து சென்றதனால் போட்டி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு வந்தது. 71 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்கின்ற நிலைக்கு வந்தது. சில வழிகளில் நிதிஷ்குமார் ரெட்டியோ அல்லது ஜடேஜாவோ வந்து மேலதிக விக்கெட் இழப்பை தவிர்த்து ஒரு 50-60 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரியப்பட்டிருக்குமாக இருந்தால் போட்டியினுடைய நிலைமை வேறாகி இருக்கும். அதே போன்று முகமது சிராஜ் வந்த இடத்திலே குல்தீப் ஜாதவ் வந்திருக்க வேண்டுமே, எதற்கு சிராஜை அனுப்பி இருந்தார்கள் என்பதும் புரியாத புதிர். இப்படியான இந்த 2 விஷயங்களில் சின்ன தவறுகள் தான், ஆனால் அது மிக பெரிய அளவிலான விலையை இந்தியா கொடுக்க வேண்டி இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. 296 ஓட்டங்கள், 4 ஓவர்கள் மீதம் இருந்தது. 41 ஓட்டங்கள் தேவையாக இருந்த நிலையில் தோற்று போயிருந்தார்கள். ஆகவே கோலி களத்திலே இருந்திருப்பாராக இருந்தால் கோலி போட்டியை வென்று கொடுத்திருப்பார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சாக்ஸ்பால்ஸுக்கு 3 விக்கெட்டுகள், அதே போன்று கிளாக்குக்கு 3 விக்கெட்டுகள், லெனாக்ஸுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. கைல் ஜமீசன் 58 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். சுப்மான் கில்லை இன்று கைல் ஜமீசன் ஆடுகளம் விட்டு அகற்றியிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. எது எவ்வாறாயினும் 37 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து தொடரை வென்று வரலாறு படைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் நியூசிலாந்து அணிக்கு. நான் தில்லையம்பலம் தரணிதரன். மறக்காமல் எங்கள் காணொளிகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள்.